20 வயசு வரைக்கும் தெரியாது எனக்கு. நார்மலா ரெண்டல்ல தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா கொஞ்சம் ஏஜ் ஆகி அதுக்கப்புறம் போகும்போது எல்லா வீட்லயுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏஜ்டா இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் அந்த மாரி ஏஜ் ரிலேட்டடாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மதுரையில தான் இருக்கேன். ஒரு கம்பெனில பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிஎல் போட்டு லேண்டா தான் வாங்கியிருக்கேன். இன்ன வரைக்கும் ரெண்ட்ல தான் இருக்கணும். அது இஎம்ஐ க்ளோஸ் ஆக போகுது. வீக்லி ஒன்ஸ் நான் போய் இல்ல மந்த்லி ஒன்ஸ் போய் அந்த லேண்ட பார்த்துட்டே இருப்பேன். இதுல எப்படியாவது வீடு கட்டிறணும். எப்படியாவது அப்பா அம்மாவ ஒரு ஓன் ஹவுஸ்ல மதுரையிலேயே சேவ் பண்ணி வச்சிரணும்ன்றது தான். சொந்த வீட்ல உட்கார வச்சு ஆமா சார். பார்க்கணும். இதான் ஒரு பெரிய ட்ரீம். சொல்லுங்க, உங்களுடைய வீடு வாங்கும் திட்டத்துக்கான ரோட் மேப் என்ன போட்டு வச்சிருக்கீங்க? ரோட் மேப் பார்த்தீங்கன்னா நான் சிப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரி போட்டுட்டு வரேன். ஸோ இது வந்து லைக் ஒரு 1 கோடியில் எனக்கு வாங்கணும்னு ஆசை. எங்கள் மம்மிக்கு வந்து ஒரு ஆடம்பரமான வீட்டில் இருக்கணும்னு ஆசை. அதுக்காக லைக் ஒரு 10 இயர்ஸ் பிளான் இது. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்டா. ஓகே, எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்குறீங்க? இட் இஸ் லைக் 50K ப்ளஸ். 50K நம்ம சம்பாதிக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ 1 கோடி ரூபாய் ஒரு 2 கோடி ரூபாயில் வீடு வாங்கணுங்கிறது வந்து சாத்தியமான ஒரு கனவான்னு கேட்குறேன். இது வந்து சாத்தியம்தான். ஆனால் அது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. எனக்கு என்னோட சிஸ்டருமே இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிறனால நான் வந்து அதிக செலவு பண்ணாதனால இது எல்லாத்தையுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை ரூபா வாடகையில் குடியிருக்கீங்க? அப்புறம் உங்கள் வீடு கட்டுறதுக்கான திட்டமிடுதல் என்ன வச்சுருக்கீங்க? நான் வந்து கேரளாலேருந்து கோயம்புத்தூர் வந்தோம் சார். கேரளால எல்லாம் சொன்னாங்க இவங்க கேரளால இருந்துன்னா இப்படி ஆயிருக்க மாட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஒரு ரூம் சார், ஓட்டு வீடு, காமன் டாய்லெட், ரூஃப் இருக்காது. நானும் அக்கா 5 பேர், அம்மா அப்பா நானும் அக்கா தம்பி. ரெண்டல் ஹவுஸில் காமன் டாய்லெட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கேர்ள்ஸுக்கு அடிதடியாக இருக்குது சார். எங்கள் அப்பா அமைதியானவர், எங்களுக்காக சண்டை போட்டார் சார். ஒரு வீட்டிலேருந்து 2 ரூம் சார். 2 ரூம்லேருந்து அட்டாச்சு பாத்ரூம் பெட்ரூம்குள்ள. அதுவே மிகப்பெரிய கனவா இருந்தது சார். ரெண்ட்ல இருந்து லீஸ் ஹவுஸுக்கு மாறிட்டோம் சார். ஏன் அப்படின்னா கௌரவத்துக்காக சார். ரெண்ட் ஹவுஸ் அப்படிங்கும்போது சொசைட்டில மரியாதையே இல்லை சார். உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை எப்போ கட்டுறதா இருக்கு? நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அதோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவேன் சார். எவ்வளோ பட்ஜெட்டில் அதை நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்க? 30 lakhs சார். எனக்கு வீடு கட்டணுன்ற ஆசையே என்னோட 30 வயசுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னோட வயசு 34. 150 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் 3 பேர், நானும் என் பையன் என் பொண்ணு தான் சிங்கிள் பேரண்ட். எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது, அந்த வீட்டில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படிலாம் சொல்கிறாங்களா? ஷுவரா. வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. 10 பேருக்கு மேலே அந்த வீட்டில் ஆளுங்க இருக்கக்கூடாது. கொற்ற மலையில் நான் தனியாக இருந்து ஒரு மேக்கப் முடிச்சுட்டு வந்து நான் ரொம்ப கெஞ்சி அந்த காசை வச்சு என் பொண்ணுக்கு தண்ணி ஊற்றினேன். நான் அங்கேருந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஃப்ளாட் இருக்குது, ரெண்ட்டுக்காச்சும் நாங்கள் அதில் போய் உட்காரணும், என்னால் முடியும் அப்படின்னு. பறக்க ஆசைப்படாத, இருக்கிறத வச்சு வாழினாங்க. இப்போ என்னோட பையனும் பொண்ணும் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, நாங்கள் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறோம், படிக்கிறோம், நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறோம், வீட்டில் கடையை வைக்கணும். அடுத்த ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு நான் போனேன். இன்னும் ஒரு 3 இயர்ஸ்க்குள்ள சொந்த வீடு வாங்கணுன்றது என்னுடைய நான் வாங்கிடுவேன். அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அநேகம் பேர் அவங்களுடைய வீடு வாங்கக்கூடிய கனவுகள் என்னன்னு சொன்னாங்க, எவ்வளோ ரூபா வாடகை வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? நீங்கள்லாம் ஆல்ரெடி சொந்த வீடு வச்சுருக்கீங்க. இவங்க சொல்கிற பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். உனக்கு பொண்ணை கொடுக்கணும்னா